தமிழகத்தில் 2021க்கு பிறகு ஆட்சியில் பொறுப்பேற்றுள்ள திராவிட முன்னேற்றக் கழகமும் பல திட்டங்களை இந்த மக்களுக்காக செய்து வருகிற போதிலும் அவர்கள் மீதும் ஆன்டி இன்கம்பன்சி என்பது நிலவுகிறது. இந்தியாவே ஆண்டு கொண்டிருக்கிற மோடி தலைமையிலான பாஜக அரசின் மீதும் ஆன்டி இன்கம்பன்சி மிக அதிகமாக தென் இந்தியாவில் குறிப்பாக தமிழகத்தில் நிலவுகிறது. %90 of the minorities people are being decided to vote for this India Alliance. இந்தியாவை சுரண்டி வெளிநாடுகளில் பணம் சேர்க்கப்பட்டிருக்கிறது, அதை நான் மீட்டு கொண்டு வருவேன் என்ற அடிப்படையில் அவர் டிமானிட்டைசேஷன் கொண்டு வந்ததாக இருக்கட்டும், சமீபத்தில் கூட சுதந்திர இந்தியாவில் அரிசிக்கு யாருமே ஜிஎஸ்டி போடலை, முதல் முறையாக மோடி அவர்கள் தான் போட்டிருக்காங்க. பிஜேபியினால் என்று அதிமுகவினரும் தமிழகத்தில் உள்ள மக்களும் அப்படி தான் அதை பேசுகிறாங்க. ஆயிரத்தி 1957 நடத்தப்பட்ட தேர்தலிலிருந்து இந்த நாள் வரையில் அங்கு போட்டியிட்ட காங்கிரஸ் மற்றும் திமுக கூட்டணியை சார்ந்தவர்கள் தான் பெரும்பான்மையாக அந்த தொகுதியில் வெற்றி வாகை சூடியிருக்கிறாங்க. ஒரு சிறந்த பார்லிமெண்டரியனாக, படித்தவராக, ஒரு பெண்ணாக அவர் விளங்கி வருகிறார். சசிகாந்த் ஐஏஎஸ் கூட நம்ம பழகும்போதும் அவரோட ஒயிட் நாலேஜ், ஒரு டீப் திங்கிங் டுவர்ட்ஸ் த சோஷியல் டெவலப்மெண்ட், மக்களை பற்றி சிந்திக்கக்கூடிய ஒரு மனிதராக அவர் தெரிகிறார். நம் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். அரசியல் களம் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பது வல்லரசு செங்குட்டுவன். ஜனநாயக திருவிழா ஆரம்பித்து விட்டது. 1947 இந்திய சுதந்திரம் அடைந்ததற்கு பிறகு மொழிவாரி அடிப்படையில் மாநிலங்கள் பிரிக்கப்பட்ட பிறகு இந்தியன் கான்ஸ்டியூஷனை நம் முன்னோர்கள்லாம் சேர்ந்து உருவாக்கினதுக்கு பிறகு நடக்கவிருக்கிற 18வது பாராளுமன்ற தேர்தல் முதல் கட்டமாக தமிழகத்திலிருந்து ஏப்ரல் 19ஆம் தேதி வாக்குப்பதிவு நடைபெற இருக்கிறது. இந்த ஜனநாயக திருவிழாவில் ஆண்டு கொண்டிருக்கிற கட்சிகளும் ஆண்ட கட்சிகளும் ஆள துடிக்கிற கட்சிகளும் இணைந்து தங்களுக்கான பாணியிலே அவரவர் விருப்பத்தின் அடிப்படையில், கொள்கைகளின் அடிப்படையில் கூட்டணிகளை அமைத்திருக்கிறார்கள். சில பேர் கொள்கையின் அடிப்படையில் கூட்டணி அமைத்திருக்கிறார்கள். சில பேர் அவரவர் விருப்பத்தின் அடிப்படையில், அவரவர்களுடைய லாப நட்டத்தின் அடிப்படையில் தன்னுடைய கூட்டணியை அமைத்திருக்கிறார்கள். இந்த வகையில் நடைபெறவிருக்கிற 18வது பாராளுமன்ற தொகுதியில் புதுச்சேரி, தமிழகம் உள்ளிட்ட 40 தொகுதிகளின் எந்தெந்த கட்சிகளுக்கு அதுக்குண்டான வெற்றி விவரங்களையும், எந்த களம், எந்த தொகுதி மும்முனை போட்டி நிலவுகிறது, ஒரு டக் ஆஃப் என்று சொல்வார்களே அந்த வகையில் ஒரு கடின போட்டி நிலவுகிறது, இல்லை ஸ்வீப் வாஷ் அவுட் செய்கிற வகையில் எந்தெந்த தொகுதிகள் இருக்கிறது என்பதன் அடிப்படையில் நம்முடைய நம் தமிழ் குழு தமிழகம் முழுவதும் தங்களுடைய ஆய்வை மேற்கொண்டு வருகிறார்கள். அந்த வகையில் இன்று நாம் தமிழகத்தில் உள்ள 15 தொகுதிகளை குறித்து அதன் கள நிலவரத்தை நம் தமிழ் உறவுகளோடு பகிர்ந்து கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறோம். இந்த எலெக்ஷனில் எதன் அடிப்படையில் வாக்களிக்க போகிறீங்க, வாட் இஸ் த பேராமீட்டர்ஸ்
the public, the people going to follow before putting their votes அப்படின்ற அடிப்படையில் நாங்கள் ஒரு கள ஆய்வை மேற்கொண்டோம். இந்த கள நிலவரம், இந்த கருத்து கணிப்பு ஒரு திணிப்பல்ல, கொள்கை சார்ந்ததோ கட்சிகள் சார்ந்ததோ கிடையாது. ஒரு சாதாரண பொதுமக்கள், வியாபாரிகள், கல்வியாளர்கள், பெண்கள், விவசாயிகள், நெசவாளர்கள், அதுபோல் பல தரப்பட்ட வாக்காளர் பெருமக்களோட கருத்துக்களை நாங்கள் பல பேராமீட்டர்ஸில் வெரிஃபை பண்ணி இந்த தகவலை, இந்த கருத்து கணிப்பை உங்கள்கிட்ட சொல்ல கடமைப்பட்டிருக்கோம். அந்த வகையில் 2014, 2019 இந்த 10 வருடங்களாக இந்தியாவை ஆண்டு கொண்டிருக்கிற பாஜக செய்த நலத்திட்டங்கள் என்ன, அவர்கள் மீது மக்களுக்கு எந்த மாதிரியான ஆன்டி இன்கம்பன்சி இருக்கிறது, ஒவ்வொரு ஆளுங்கட்சிக்குமே எவ்வளவு நல்ல திட்டங்களை கொண்டு வந்தாலும் அவர்கள் மீது ஆன்டி இன்கம்பன்சி என்பது எப்பவுமே இருக்கும், எல்லா ஆளுங்கட்சிக்குமே உண்டு. தமிழகத்தில் 2021க்கு பிறகு ஆட்சியில் பொறுப்பேற்றுள்ள திராவிட முன்னேற்றக் கழகமும் பல திட்டங்களை இந்த மக்களுக்காக செய்து வருகிற போதிலும் அவர்கள் மீதும் ஆன்டி இன்கம்பன்சி என்பது நிலவுகிறது. கடந்த 10 வருடங்களாக இந்தியாவே ஆண்டு கொண்டிருக்கிற மோடி தலைமையிலான பாஜக அரசின் மீதும் ஆன்டி இன்கம்பன்சி மிக அதிகமாக தென் இந்தியாவில், குறிப்பாக தமிழகத்தில் நிலவுகிறது. மக்கள்கிட்ட கேட்கும்போது நீங்கள் எதன் அடிப்படையில் வாக்கு செலுத்த போகிறீங்கன்னு கேட்கும்போது, மோடி தலைமையிலான அரசை சிறுபான்மையினர் இஸ்லாமியர்களோ கிறிஸ்தவர்களோ எப்படி அணுகிறார்கள் என்றால், அவர்கள் கொண்டு வந்த CAA, குடியுரிமை திருத்த சட்டம், இந்த மாதிரியான உணவுகளை நீங்கள் உண்ணக்கூடாது என்கிற விஷயங்கள் வகையில் சிறுபான்மையினர் அவர்களுடைய வாக்குகளை செலுத்த தயாராகி கொண்டிருக்கிறார்கள். இது மோடி பாஜக அவர்கள் சார்ந்த கூட்டணிக்கு ஒரு பெரிய ட்ராபேக்காக கருதப்படுகிறது. இதே விஷயத்தில் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் இது எப்படி சாதகமாக இருக்கிறது அப்படின்னு பார்த்தா, குடியுரிமை திருத்த சட்டத்தை அதோட தொடக்க காலத்திலிருந்து வலுவாக இப்போ அமைத்திருக்கிற திமுக தலைமை இந்தியா கூட்டணி அதை எதிர்த்திருக்கிறது. அதனால் இந்த வாக்குகள் அவர்களுக்கு கூடுதல் பலம். 90% ஆஃப் த மைனாரிட்டிஸ் பீப்புள் ஆர் பீன் டிசைடட் டு vote ஃபார் திஸ் இந்தியா அலைன்ஸ். அதே நேரத்தில் பிஜேபியோட 10 வருடங்களாக, கடந்த 5 வருடங்களாக கூட்டணியில் இருந்த அதிமுக இப்போது அவங்களோட கொள்கை மாறுபாட்டு காரணமாக வெளியேறி அவங்க இப்போது மோடியிலேருந்து கூட்டணி வெளியே வந்து தனியாக கண்டெஸ்ட் பண்ணுறாங்க. அவர்களுக்கு இந்த சிறுபான்மையினர் வாக்குகள் எந்த வகையில் சேரும் என்று பார்த்தால், அவர்கள் இன்னும் எடப்பாடி அவர்கள் டிஎம்கே ஆட்சி இங்கே குறை சொல்லி அழுத்தமாக பேசுகிற அளவுக்கு பிஜேபியையோ மோடி அவர்களையோ அந்த அளவுக்கு குற்றம் சாட்டி அவருடைய அரசியல் பிரச்சாரத்தை, தேர்தல் பிரச்சாரத்தை இதனால் வரை செய்யவில்லை என்பதை சிறுபான்மையினர் மக்கள் உணர்கிறார்கள். இருப்பினும் 100க்கு 90% வாக்குகள் திமுக பக்கமும், ஒரு 10% ஆஃப் த வாக்குகள் அதிமுக பக்கமும் இங்கேருந்து போக வாய்ப்பு இருக்குது. விவசாயிகள் மீது இவங்க கொண்டு வந்த வேளாண் திருத்த சட்டங்களாகட்டும், 2வது இந்தி மொழியை திணிப்பதாக இருக்கட்டும், இவங்க கொண்டு வந்த டிமானிட்டைசேஷன், பண மதிப்பிழப்பு கொள்கை, அதை கொண்டு வரதுக்கு முன்னாடி மோடி அவர்கள் சொன்ன விஷயங்கள் இருக்குங்க இல்லையா, இந்தியாவை சுரண்டி வெளிநாடுகளில் பணம் சேர்க்கப்பட்டிருக்கிறது, அதை நான் மீட்டு கொண்டு வருவேன் என்ற அடிப்படையில் அவர் டிமானிட்டைசேஷன் கொண்டு வந்ததாக இருக்கட்டும். அதன் பிறகு அந்த டிமானிட்டைசேஷனை அவர் அப்போது நிதியமைச்சராக இருந்த ஜெட்லி அவர்கள் எதிர்த்து, அப்போது இருந்த ரிசர்வ் பேங்க் ஆஃபோட டைரக்டர்ஸ்லாம் வந்துட்டு ரிசைன் பண்ணிட்டு போனாங்க. ஸோ அதோட ட்ராபேக்ஸ் வந்து பிஸ்னஸ் செய்கிற மக்கள் மத்தியில் ரொம்ப வலுவாக வந்து ரெஃப்ளெக்ட் ஆகுது. அதே மாதிரி இவங்க கொண்டு வந்த ஜிஎஸ்டி உலக நாடுகள், வளர்ந்த நாடுகளில் கூட ஜிஎஸ்டி வந்துட்டு 18% போடலை. ஆனால் இவங்க அதை கொண்டு வந்து ஜிஎஸ்டி வந்து 18% மேக்ஸிமம் வச்சு போட்டிருக்காங்க. இப்போ சமீபத்தில் கூட சுதந்திர இந்தியாவில் அரிசிக்கு யாருமே ஜிஎஸ்டி போடலை, முதல் முறையாக மோடி அவர்கள் தான் போட்டிருக்காங்க. வெள்ளைக்காரன் ஆட்சி பண்ணிகிட்டு இருக்கும்போது
உப்புக்கு வரி போட்டாங்க. அதனால் உப்பு சத்தியாகிரகமே ஏற்பட்டது. அதன் விளைவாக இந்திய சுதந்திரமே அதன் அடிப்படையில் கூட கிடைச்சதுன்னு சொல்கிறாங்க. ஸோ இவர் கொண்டு வந்த இந்த புதிய பொருளாதார கொள்கைகள், ஜிஎஸ்டி, டிமானிட்டைசேஷன் போன்ற விஷயங்கள்லாம் பிஸ்னஸ் பீப்புளை ரொம்ப அஃபெக்ட் பண்ணியிருக்குது. இது எங்கெங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா திருப்பூர், ஈரோடு, கோயம்புத்தூர், மான்செஸ்டர்ஸ் ஏரியாஸில், சென்னை போன்ற பெருநகரங்களில் இந்த விஷயத்தை வணிகர்கள் பெருசாக சொல்கிறாங்க. அதுபோல் இப்போ வந்துட்டு இந்த பெண்களுக்கு எதிரான வன்கொடுமைகள், மணிப்பூர் அந்த மாதிரி விஷயங்களும் இந்த தேர்தலில் பிஜேபிக்கு ரொம்ப பெரிய நெகட்டிவ் தாக்கத்தை ஏற்படுத்துகிறதா நம்முடைய கருத்து கணிப்பும் கள நிலவரமும் நமக்கு வந்து சேருது. கல்வி சம்மந்தப்பட்டதில் நீட் தமிழகத்தில், தென்னிந்தியாவில் அதுக்கு நல்ல பலத்த எதிர்ப்பு பார்க்க முடியுது. அப்புறம் புதிய கல்விக் கொள்கை, இது மாதிரியான விஷயங்கள் கல்வியாளர்கள் மத்தியிலும், பள்ளி மாணவர்கள், கல்லூரி மாணவர்கள் மத்தியில் இந்த மாதிரியான ஒரு நெகட்டிவ் இம்பேக்ட் இருக்குது. விவசாயிகளுக்கு அந்த திருத்த சட்டங்கள், வேளாண் பொருட்களுக்கெல்லாம் வரி போட்டது, அதெல்லாம் அவங்களோட நெகட்டிவ் இம்பேக்டாக இருக்குது. பிஸ்னஸ் பீப்புளுக்கு இந்த மாதிரி இம்பேக்ட் இருக்குது. அரசியல் கட்சிகள் எந்த மாதிரி இருக்குன்னா, இப்போ அதிமுகன்ற மிகப்பெரிய வலிமையான ஒரு கட்சி, எம்ஜிஆர் அவர்களால், ஜெயலலிதா அம்மையார் அவர்களால் நிறுவப்பட்டு வளர்ந்த ஒரு கட்சி. அந்த அம்மையாரோட இறப்புக்கு பிறகு பிஜேபியோட இன்ஃப்ளூயன்ஸ் அந்த பார்ட்டிக்குள்ளே எப்படி போயிட்டு இன்றைக்கு அந்த பார்ட்டியை வந்து இபிஎஸ், ஓபிஎஸ், டிடிவி தினகரன், சசிகலா அம்மா அப்படின்னு பல குழுக்களாக ஒரு மாபெரும் கட்சி உடைந்து கிடப்பது பிஜேபியினால் என்று அதிமுகவினரும் தமிழகத்தில் உள்ள மக்களும் அப்படி தான் அதை பேசுகிறாங்க. அதன் அடிப்படையில் வாக்கு செலுத்த மக்கள் தயாராகிட்டு இருக்காங்க. இது மாதிரி இன்னும் பல விஷயங்கள் அடிப்படையில் தான் நம்மளுடைய கருத்து கணிப்பை நம்ம மேற்கொண்டிருக்கோம். அந்த வகையில் நாம் இன்றைக்கு ஒரு 15 தொகுதிகளோட வெற்றி வாய்ப்பு நிலவரத்தை நம்ம பார்க்க இருக்கிறோம். அந்த வகையில் பார்த்திங்கன்னா முதல் தொகுதியாக நம்ம வடசென்னை தொகுதியை பார்க்குறோம். வடசென்னை தொகுதி வந்து பெரும்பான்மையான தொழிற்சாலைகளும் அதில் வேலை செய்யக்கூடிய பணியாளர்கள், கூலி தொழிலாளிகள், அவர்கள் சார்ந்த ஒரு பகுதியாக பார்க்கப்படுகிறது. 1957 நடத்தப்பட்ட தேர்தலிலிருந்து இந்த நாள் வரையில் அங்கு போட்டியிட்ட காங்கிரஸ் மற்றும் திமுக கூட்டணியை சார்ந்தவர்கள் தான் பெரும்பான்மையாக அந்த தொகுதியில் வெற்றி வாகை சூடியிருக்கிறாங்க. அந்த வகையில் இந்த முறை கடந்த முறை 2019 நின்று வென்ற 3 லட்சம் வாக்கு வித்தியாசத்தில் வென்ற கலாநிதி வீராசாமி அவர்கள் மறுபடியும் களம் காண்கிறார். அவரை எதிர்த்து அந்த பகுதியோட மண்ணின் மைந்தரான ராயபுரம் மனோ அவர்களும் களம் காண்கிறார். அதிமுகவோட கூட்டணியில் அவர் களம் காண்கிறார். மூன்றாவதாக அந்த மண்ணிலே பிறந்து வளர்ந்து வழக்கறிஞராக தன்னை முன்னிறுத்தி இருக்கக்கூடிய பால் கனகராஜ் அவர்கள் பிஜேபியின் சார்பாக இன்றைக்கு அந்த தொகுதியில் போட்டியிடுறாங்க. நாம் தமிழர் கட்சியிலிருந்தும் ஒரு வேட்பாளர் டாக்டர் அமுதுலி என்கிற ஒரு சகோதரி போட்டியிடுறாங்க. 4 முனை போட்டின்னு சொல்ல முடியாது, 4 பேர் போட்டியிடுறாங்க. அந்த வகையில் வந்துட்டு இந்த இடத்துல பல்வேறு கிரைட்டீரியாஸ், பேராமீட்டர்ஸ் நம்ம அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது இப்போ பெய்த அந்த புயல், மழை, வெள்ளம், அந்த கொரோனா காலகட்டத்துக்கு அப்புறமா இந்த பகுதியில் வாழக்கூடிய மக்கள்லாம் வந்துட்டு பிலோ போவர்ட்டி லைனில் இல்லை மிடில் கிளாஸ் பீப்புள் தான் அங்கே நிறையா. அவர்களுடைய வாழ்வாதாரம் மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்பட்டிருக்கிறதா அந்த மக்கள்கிட்ட நம்ம பேசும்போது அதை நம்ம உணர முடிஞ்சுது. தொகுதி பக்கம் வேட்பாளர்கள் இந்த கடந்த முறை வெற்றி பெற்ற கலாநிதி வீராசாமி அவர்கள் தொகுதி பக்கம் வரவில்லை என்று சில திருவெற்றியூர் அந்த மாதிரியான சட்டமன்ற தொகுதிகளில் அது ரிஃப்ளெக்ட் ஆகுது. ஆனால் அதே நேரத்தில் முதலமைச்சரோட கொளத்தூர் தொகுதியாகட்டும், திருவிக்கா நகர் ஆகட்டும், பெரம்பூர் ஆகட்டும், இந்த தொகுதியிலலாம் வந்துட்டு இவங்க நல்லா ஸ்கோர் பண்ணுறாங்க. ஆனாலுமே அந்த இடத்துல வந்து மும்முனை போட்டி ரொம்ப பலமாக இருக்குது. மண்ணின் மைந்த ராயபுரம் மனோ, பால் கனகராஜ் பிஜேபியின் சார்பாக, இந்த பக்கம் வந்துட்டு பார்த்திங்கன்னா கலாநிதி வீராசாமி, ஃபைட் நல்லாவே இருக்குது. ஆனால் கூட்டணி பலத்தோட அந்த தொகுதியை கைப்பற்றுவதற்காக கலாநிதி வீராசாமி தயாராக இருக்கிறார். கடந்த முறை கிட்டத்தட்ட 3 லட்சம் ஓட் லீடிங்கில் வந்தவங்க இந்த நேரம் அந்த அளவுக்கு லீடிங் எடுக்க முடியுமான்னு தெரியல. பட் டஃப்பாக இருக்குது. பட் வெற்றி வாய்ப்பு திரு கலாநிதி வீராசாமிக்கு. அடுத்ததாக தென்சென்னை தொகுதி. சென்னையில் இருக்கக்கூடிய பெரிய தொகுதிகளில் தென்சென்னை தொகுதியும் ஒன்று. அங்கே போட்டிடுறவங்க கடந்த முறை 2019 தேர்தலில் நின்று வென்ற திருமதி தமிழிச்சி தங்கப்பாண்டியன் அவர்கள் அங்கே போட்டிடுறாங்க. கடந்த முறை 2.5 லட்சம் வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றாங்க.
அவங்க இப்போ எல்லா எம்பிஸுமே தமிழ்நாட்டில் இருக்கிற எம்பிஸ்க்கு ஒரு பெரிய ட்ராபேக் என்னென்னா, அவங்களுக்கு வந்து இந்த 5 வருஷம் பீரியடில் 2 வருஷம் அந்த கொரோனா காலகட்டங்களில் அவங்க ரொம்ப அவங்களோட பீரியட் ரெஜிம் வேஸ்ட் ஆகிட்டு, ரெண்டாவது அவங்க பெருவெள்ளம் மழை இதெல்லாம் நிறைய சந்தித்தாங்க. ஸோ அந்த வகையில் அவங்க மேலேயும் ஒரு குற்றச்சாட்டு என்னென்னா, மக்கள் சில இடங்களில் பார்க்க முடியுது தொகுதிக்கு வரவில்லை என்று. ஆனால் அவர்களை சந்தித்து பேசும்போதும் மக்கள்கிட்ட இன்னும் ரொம்ப டீப்பாக போய் பேசும்போதும் தென்சென்னை தொகுதியோட வேட்பாளர் திருமதி தமிழச்சி தங்கப்பாண்டியன் ஒரு லெஜண்ட் பார்லிமெண்டேரியனாக பேரறிஞர் அண்ணா முதல் பல பெரிய ஆளுமைகள் நின்று வென்ற தென்சென்னை தொகுதி ஒரு ஸ்டார் தொகுதியாக பார்க்கப்படுகிறது. தென்சென்னையின் முகமாக இந்தியாவில் புதுடெல்லியில் பாராளுமன்றத்தில் தனக்கு கிடைத்த அனைத்து வாய்ப்புகளையும் பயன்படுத்தி, அது புதிய கல்விக் கொள்கையாகட்டும், பெண்கள் பாதுகாப்பாக இருக்கட்டும், இன்னும் இதர வாய்ப்பு கிடைத்த அனைத்து சட்ட மசோதாக்களிலும் கலந்து கொண்டு பார்லிமெண்ட்டோட அட்டண்டன்ஸில் ஒரு நல்ல வருகை பதிவோடு ஒரு சிறந்த பார்லிமெண்டரியனாக, படித்தவராக, ஒரு பெண்ணாக அவர் விளங்கி வருகிறார். இந்த தென்சென்னை பார்த்திங்கன்னா இந்த பக்கம் மீனவர்கள் நிறைய வாழக்கூடிய பகுதி, இந்த பக்கம் வந்து மயிலாப்பூர், டி நகர் இந்த பகுதியெலாம் கொஞ்சம் பிராமண சமூகத்தில் இருக்கிற நண்பர்கள் வாழக்கூடிய பகுதியாகவும், சோழிங்கநல்லூர் அந்த பகுதிகளெலாம் பார்த்திங்கன்னா ஐடி பீப்புள்ஸ் மற்றும் இதர பகுதிகளிலிருந்து குடியேறிய மக்கள் வாழக்கூடிய பகுதியாகவும் வந்திருக்கு. ரொம்ப ஒரு பன்முகத்தன்மை கொண்ட தென்சென்னை தொகுதியில் மும்முனை போட்டி நிலவுகிறது. ஸ்டார் தொகுதியாக பார்க்கப்படுகிறது. காரணம், அக்கா தமிழிசை அவர்கள் ஆளுநர் பதவியே ராஜினாமா செய்துவிட்டு உங்களுக்காக வந்திருக்கிறேன் என்று வந்திருக்கிறார். அக்கா ஆளுநராக இருக்கும்போது அவர் நிர்வகித்த தெலுங்கானாவாக இருக்கட்டும், இல்லை புதுவையாக இருக்கட்டும், அவர் சிறப்பான முறையில் பணி செய்திருந்தால், அந்த மக்களிடம் நன்மதிப்பை பெற்றிருந்தால், அங்கேயே ராஜினாமா செய்துவிட்டு புதுச்சேரியில் கூட அவங்க எம்பி தொகுதியில் கண்டெஸ்ட் பண்ணியிருக்கலாம் என்று தென்சென்னை தொகுதியில் பல மக்கள் இந்த கமெண்ட்ஸை சொல்கிறாங்க. ஏன்னா அவங்க சொல்கிறாங்க, நான் ஆளுநரை விட்டுட்டு இங்கே வந்திருக்கிறேன்ட்டு. அப்போ இதுக்கு உண்டான பதிலே மக்கள் சொல்கிறாங்க இந்த மாதிரின்ட்டு. அவர்கள் வந்து ரொம்ப பரிச்சயமான மனிதர், மீடியாவோட லைம்லைட் அவங்க மேலே இருக்குது. அவங்களுக்கான களம் பிஜேபியினர், அவங்க கூட்டணி கட்சிகள் சிறப்பாக செய்கிறாங்க. களத்தை வந்து அவங்க எதிர்கொள்கிறாங்க. மூன்றாவதாக 2014 நின்று வென்ற டாக்டர் ஜெயவர்தன் அதிமுகவோட வேட்பாளராக நின்றுட்டுருக்கார். அவர் தொடர்ச்சி அந்த 2014, 19, 24 3 முறையாகவும் அந்த தொகுதியில் அவர் பாராளுமன்ற வேட்பாளராக களம் கண்டு ஒரு முறை வெற்றி பெற்றிருக்கார். கடந்த முறை தோல்வி, இந்த முறை களம் காண்கிறார். ஒரு யங் சாம்ப், ஒரு டாக்டர், அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் அவருடைய மகன். அவர் மேலேயும் அவருக்கு வந்துட்டு அந்த பாரம்பரியமான வாக்குகள் அவங்க பக்கம் இருக்குது. ஆனால் அவர் மேலே வைக்கிற குற்றச்சாட்டு, மக்கள் வைக்கிற குற்றச்சாட்டு, நான் இத்தனை வருஷம் மழை வெள்ளத்தெல்லாம் பாதிக்கப்பட்டோம், கொரோனாவில் பாதிக்கப்பட்டோம், எங்களை வந்து நீங்கள் பார்க்கல, எங்கள் மீது நீங்கள் கவனம் செலுத்தலை அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை அவர் எதிர்கொள்கிறார். மும்முனை போட்டியாக இருந்தாலும் இங்கே முந்துவது திமுக. திருமதி தமிழச்சி தங்கப்பாண்டியன் இங்கு வெற்றிக்கனியை பறிக்கிறார். இரண்டாவது இடத்தில் அதிமுகவா இல்லை பிஜேபியா என்கிற போட்டி இன்னும் நிலவுகிறது. அதிலும் அதிமுகவே முந்துகிறது. மூன்றாவதாக நாம் பார்க்க போகிற தொகுதி மத்திய சென்னை தொகுதி. மத்திய சென்னை தொகுதியும் ஒரு ஸ்டார் தொகுதி தான். ஏன்னா முன்னாள் மத்திய அமைச்சர், திமுகவோட மிகப்பெரிய முதல்கட்ட தலைவர்கள் ஒருவராக விளங்கிய முரசொலி மாறன் அவர்களுடைய மகன் தயாநிதி மாறன் அவர்கள் இப்போவும் அந்த இடத்துல களம் காண்கிறார். அதில் பார்த்திங்கன்னா கடந்த அந்த 1957 தேர்தல்கள் நடந்து வந்தாலும் 77 தான் இந்த தொகுதி சீரமைக்கப்பட்டு உருவாக்கப்படுகிறது. அந்த 1977 நடைபெற்ற 11 தேர்தல்கள் வரைக்கும் அந்த பார்க்கும்போது அதில் கிட்டத்தட்ட 85 டைம்ஸ் அந்த மேக்ஸிமம் மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் திமுக அதன் சார்ந்த கூட்டணிகள் தான் வெற்றி பெற்றிருக்கிறது. அவர் எதிர்த்து அங்கே களம் காண்கிறவர் பிஜேபியை சார்ந்த வினோத் பி செல்வம் என்கிறவர் களம் காண்கிறார். அதிமுக கூட்டணியில் தேமுதிமுகவை சார்ந்த நண்பர் பார்த்தசாரதியும் களம் காண்கிறார். அந்த இடத்துல அவங்க ஸ்வீப் திமுக அந்த இடத்துலையும் செம ஸ்கோர் பண்ணி, ஏன்னா அது வந்து நம்முடைய தமிழக விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவங்களோட தொகுதி சேப்பாக்கம், திருவல்லிக்கேணி, வில்லிவாக்கம், எக்மோர், துறைமுகம் எல்லாம் அண்ணா நகரெல்லாம் கலந்து வருது.
அண்ணா நகரில் நல்லா படித்தவங்க எலைட் பீப்புள்ன்ற மாதிரி ஒரு போர்வை இருக்குது. அதனால் வந்து அந்த இடத்துல திமுக ஸ்வீப்பாக வின் பண்ணுறாங்க. அங்கே 2வது இடம் யாருக்கு பார்த்தீங்கன்னா வினோத் பி செல்வம் வந்து கிட்டத்தட்ட 1 இயராகவே அந்த ஃபீல்டில் இருக்கார். அங்கே வந்து நிறைய ஜெயின் சமூகத்தை சார்ந்த மக்கள் நிறைய இருக்காங்க அந்த துறைமுகம் அந்த பகுதிகளில். அதனால் அந்த சமூகத்தோட வாக்குகளில் அவர் லீடில் போகிறாரு. பார்த்தசாரதி வந்து கேப்டன் விஜயகாந்த் அவர்களோட நெருங்கி பழகி கடைசி வரைக்கும் அவர் கூடவே இருந்து அவர் மேலே நல்ல மீடியா லைம் லைட் இருக்குது. ஒரு நல்ல 2ஆம் கட்ட தலைவராக தேமுதிகவில் பார்க்கப்படுகிறார். அவர் முன்னாள் விருகம்பாக்கம் எம்எல்ஏவாகவும் இருந்திருக்கிறார். மக்கள் பணி தேர்தல் களங்களை எதிர்கொள்வதில் அவர் வந்துட்டு அவரும் ஒரு எக்ஸ்பர்ட்டாக தெரிகிறார். முதலிடம் தயநிதி மாறனுக்கே. 2ஆம் இடம் கடும் போட்டி நிலவுகிறது. அங்கேயும் அதிமுக 2ஆம் இடத்தில் இருக்கிறது. அடுத்த தொகுதி நாம் பார்க்கவிருப்பது தனித்தொகுதி. இந்திய பாராளுமன்றத்தில் இந்த தொகுதினாலே அது மேலே ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு ஃபோக்கஸ் இருக்க தான் செய்யும். அந்த வகையில் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய முதல் தொகுதி, அதுவும் தனித்தொகுதி திருவள்ளூர். அது கடந்த முறை 2019ஆம் வருஷம் வந்து நம்ம திமுக காங்கிரஸ் அலையன்ஸில் டாக்டர் ஜெயக்குமார் இருந்து வெற்றி பெற்றாங்க. இந்த முறை அவருக்கு மாற்றாக பாஜகவோட மாநில தலைவர் அண்ணாமலை ஐபிஎஸ்ஸாக இருக்கும்போது ஐஏஎஸாக பணியாற்றிய திரு சசிகாந்த் செந்தில் அவர்கள் இந்த முறை காங்கிரஸுக்காக அந்த தொகுதியில் களம் காண்கிறார். சசிகாந்த் ஐஏஎஸ் கூட நம்ம பழகும்போதும் அவரோட வந்து வைட் நாலேஜ், ஒரு டீப் திங்கிங் டுவர்ட்ஸ் த சோஷியல் டெவலப்மெண்ட், மக்களை பற்றி சிந்திக்கக்கூடிய ஒரு மனிதராக அவர் தெரிகிறார். அவர் ஒரு ஐஏஎஸாக இருந்தால் கூட திருவள்ளூர் வந்து அந்த தொகுதி பார்த்திங்கன்னா பழவேற்காடு, பொன்னேரி, கும்மிடிப்பூண்டி, திருவள்ளூர், பூந்தமல்லி, ஆவடி, மாதவரம் என அதுவும் வந்து ஒரு மல்டி கல்ச்சுரல் ஒரு தொகுதியாக தான் பார்க்கப்படுகிறது. அங்கே நிறைய மீனவ மக்களும் இருக்கிறாங்க, விவசாய மக்களும் இருக்கிறாங்க, தொழிற்சாலைகளும் இருக்குது. ஒரு கிராமம் சார்ந்த பகுதி, இல்லை சிறு குறு தொழில் அந்த மாதிரியான பகுதியாக பார்க்கப்படுகிறது. இது ஆவடிலாம் வந்து பார்த்திங்கன்னா மாநகராட்சியில் வருது. சசிகாந்த் செந்தில் தேர்தலுக்கு ஒரு புதியவர், முதல் முறையாக தேர்தலில் களம் காண்கிறார். ஆனால் அங்கே அவர் மக்கள் மத்தியில் வரவேற்கப்படுகிறார். அது ரொம்ப வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. பரவாயில்ல, அவர் மக்கள் அங்கே நேசிக்கிறாங்க, அவருக்காக ஒர்க் பண்ணவும் ஆரம்பிச்சிட்டாங்க. அங்கே வந்துட்டு நம்முடைய அதிமுக கூட்டணியில் தேமுதிகவோட முன்னாள் எழும்பூர் எம்எல்ஏ நல்லதம்பி களம் காண்கிறார். அவர் வந்து முன்னாள் எம்எல்ஏவாக இருந்தவர். இங்கிருந்து இப்போது அவர் சென்னையிலிருந்து இப்போ திருவள்ளூர் தொகுதியில் களம் காண்கிறார் தேமுதிக சார்பில். 3ஆவதாக அங்கே களம் காண்கிறவர் பிஜேபி கூட்டணியிலிருந்து பொன் பாலகணபதி அவர்கள். அவர் பிஜேபியில் 2ஆம் கட்ட தலைவராக அறியப்படுகிறவர். அங்கு ஜெகதீஷ் சந்தர் என்கிறவர் நான் தமிழர் கட்சியின் சார்பாக போட்டியிடுகிறார். அந்த பொன் பாலகணபதி பார்த்திங்கன்னா வந்துட்டு அவர் கேண்டிடேட்டாக அனௌன்ஸ் பண்ணோடனே அவர் சார்ந்த நல்ல விஷயங்கள் கெட்ட விஷயம் வெளியே வரும்போது அவர் சார்ந்த ஒரு வீடியோவும் ரொம்ப வைரல் ஆகிட்டுருக்கு, ஒரு நெகட்டிவ் வீடியோவும் வைரல் ஆகிட்டுருக்கு. கூட்டு கட்சி கணக்கு பார்க்கும்போது அந்த மக்களோட பார்வை, ஒரு படித்த இளைஞர், ஐஏஎஸாக பணியாற்றியவர், அவருடன் இந்த மக்கள் செல்வதாகவே கருத்துக்கள் நிலவுகிறது. திருவள்ளூர் தொகுதியும் திமுக கூட்டணிக்கு முந்துவதோடு மட்டுமில்லாமல் நல்ல வாக்குகளோடு வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு திரு சசிகாந்த் செந்தில் அவர்களுக்கு நிலவுகிறது. அடுத்ததாக நாம் பார்க்க இருக்கிற தொகுதி ஸ்ரீபெரும்புதூர் தொகுதி. இப்போ ஸ்ரீபெரும்புதூர் தொகுதியும் பார்த்திங்கன்னா வந்து ஒரு லைம் லைட்டில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்டார் தொகுதி. காரணம் என்னென்னா, அங்கே வந்து திமுகவோட பொருளாளர், முன்னாள் அமைச்சர், அந்த காலம் தொட்டு அரசியலில் பணியாற்றக்கூடிய ஐயா திரு டிஆர் பாலு அவர்கள் களம் காண்கிறார். அவர் ஏற்கனவே 4 முறை தென்சென்னை தொகுதியிலேருந்து வெற்றி பெற்றவர், முன்னாள் அமைச்சராக பல பொறுப்புகளில் பணியாற்றியவர். அவருக்கு அந்த நியூக் அண்ட் கார்னர்ஸ் அபவுட் பாலிட்டிக்ஸ், அபவுட் மக்கள் எலெக்ஷன் எப்படி ஃபேஸ் பண்ணணுன்றது எல்லாமே க்ளீனாக தெரியும். அங்கே அவர் எதிர்த்து நிற்கிறது டாக்டர் பிரேம்குமார், அதிமுக சார்பில் களம் காண்கிறார். வேணுகோபால் என்கிற நபர் தமிழ் மாநில காங்கிரஸ் பிஜேபி கூட்டணியில் தமிழ் மாநில காங்கிரஸ் சார்பாக போட்டியிருக்கிறார். அங்கே வேணுகோபால் வந்து நல்ல பரிச்சயமாக இருக்கார் மக்கள் மத்தியில். பட்டு டிஆர் பாலு அவங்க முன்னாடி அவரோட எலெக்ஷன் கேம்பெயின், அவங்களோட ஆளுமைக்கு முன்னாடி இவங்களால் வெற்றி பெற முடியுமான்றது சந்தேகமாக இருக்கிறது. நாம் தமிழர் கட்சியிலேருந்து தோழர் ரவிச்சந்திரன் களம் காண்கிறார். டாக்டர் ரவிச்சந்திரன்
அவங்களோட பிரச்சாரத்தை மேற்கொள்கிறாங்க. அவங்களோட கணக்குப்படி நாம் தமிழரை பொறுத்த மட்டும் அவங்க வந்துட்டு சட்டமன்ற தேர்தலில் தான் வந்துட்டு முன்னிறுத்தி வேலை பார்க்குறாங்க. பட் அவங்களோட பரப்புரையே அவங்க தலைவர் சிறப்பாக செஞ்சிட்ருக்காரு. ஸ்ரீபெரும்புதூர் திமுக. அடுத்ததாக காஞ்சிபுரம் தனித்தொகுதி. பேரறிஞர் அண்ணா பிறந்து வளர்ந்து வாழ்ந்த ஊர் காஞ்சிபுரம். தமிழ்நாட்டில் யார் எதை மறந்தாலும் காஞ்சி என்கிற சொல்லை மறக்க மாட்டாங்க. அதுக்கு காஞ்சிபுரம் பட்டாக இருக்கட்டும், இல்லை பட்டு போல் ஜொலித்த பேரறிஞர் அண்ணாவாக இருக்கட்டும், காஞ்சிபுரமும் ஜொலித்து கொண்டிருக்கிறது. அங்கே தொடர்ச்சியாக 3வது முறையாக திமுகவின் சார்பாக திரு கா. செல்வம் அவர்கள் களம் காண்கிறார். அவர் தான் இப்போவும் எம்பியாக இருக்கிறார். மக்கள் மத்தியில் நல்ல பரிச்சயமாக இருக்கிறார். ஒரு சாதாரண குடும்பத்திலேருந்து பிறந்து வளர்ந்து அடிமட்டத்திலேருந்து வளர்ந்து மேல் நோக்கி வந்திருக்கிறார். அவர் மீது மக்கள் மத்தியில் பெரிய அவருக்கு வெறுப்போ நெகட்டிவிசமோ அவர் மேலே தெரியல. அவர் யாரை கேட்டாலும் அவர் ஒரு அமைதியானவர். கட்சிக்காரங்க ப்ளஸ் பொதுமக்கள் கூப்பிட்டா எந்த நிகழ்ச்சிக்கும் தயங்காமல் அங்கே போய் நிற்கிற முதலாளாக இருக்கிறார். ரெண்டாவது, காஞ்சிபுரத்தை பொறுத்த வரைக்கும் திமுகவோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. அதுவும் அங்கே மினிஸ்டர் மாண்புமிகு தாமோ அன்பரசன் அங்கே அமைச்சராக இருக்காங்க. இந்த பக்கம் காஞ்சிபுரம் தெற்கு மாவட்டத்துக்கு 6 முறைக்கு சட்டமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய திரு கா. சுந்தர் அவர்கள் இருக்கிறாங்க. இந்த பக்கம் தாம்பரம் பகுதியில் எம்எல்ஏ எஸ். ராஜா அவங்களோட பலம் இருக்கிறது. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் திமுகவை பொறுத்த வரைக்கும் சிறப்பாக இருக்குது. அவர் எதிர்த்து களம் காணக்கூடிய திரு பெரும்பாக்கம் ராஜசேகர் அவர்கள், அவரும் உள்ளாட்சி மன்றத்தில் மிகப்பெரிய பொறுப்பில் தொடர்ச்சியாகவே இருந்துட்டு வராங்க. தலைவராக அந்த மாதிரி பொறுப்புகளாக இருந்துட்டு வராங்க. ஒரு செல்வந்தர் என்றும் அறியப்படுகிறார். அவர் எதிர்த்து இவரை களம் காண்கிறார். பிஜேபி கூட்டணியில் பாமக சார்பாக சகோதரி ஜோதி வெங்கடேசன் அவர்கள் களம் காண்கிறார். அவர்களுக்கு வாழ்த்துக்கள். ஆனால் காஞ்சிபுரம் தொகுதி நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி திமுகவோட அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. அங்கே திமுகவோட தொண்டர்கள் நிர்வாகிகளோட பலம், அவங்க வேலை செய்யக்கூடிய விதம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. அந்த இடத்துல வெற்றி வாய்ப்பு யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா திமுகவுக்கு நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். 2ஆம் இடத்துல திரு பெரும்பாக்கம் ராஜசேகர் அவர்கள் அதிமுகவை சார்ந்த வேட்பாளர் இருக்காங்க. கடந்த முறை வாங்கின வாக்குகள் அதே சதவீதத்தோட திமுக கூட்டணி பெருமா என்பது தெரியல. ஆனால் இந்த இடத்திலும் வெற்றி வாகை சூழப்போவது திமுக கூட்டணியை சார்ந்த உதயசூரன் சின்னத்தில் போட்டியிடுகிற திரு செல்வம் அவர்கள் தான். வெற்றி வாய்ப்பு வாக்கு சதவீதம் அடுத்து வர 10 நாட்களில் மாறலாம். வெற்றி வாய்ப்பு பெற்றவர்கள் இறங்கலாம். தோல்வி இடத்தில் இருக்கிறவர்கள் வெற்றி பெற வாய்ப்பு இருக்கிறது. இனி வரும் அடுத்தடுத்த பகுதிகளில் நிறைய பேசுவோம். நன்றி, வணக்கம்.